சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற வதந்தி 2 இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வதந்தி 1 பார்த்தவங்க எத்தனை பேருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எதுக்கு அப்படின்னா சும்மா ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு தான், ரைட்டு. ஸோ வதந்தி 2 சசிகுமார் லீடாக வந்து பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஆண்ட்ரூ லூயிஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சசிகுமாரோடு சேர்ந்து இந்த படத்தில் வந்து யஷ்வந்த், அனகா, அபர்ணா தாஸ், விவேக் பிரசன்னா, அர்ஜுன் நந்தகுமார் ஒரு பெரிய டீம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ டீசர் வந்து உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு த்ரில்லர் வகையறா படங்களில் வந்து மிகப்பெரிய க்யூரியாசிட்டி வந்து இருக்கும். நான் ஏன் வந்து அந்த க்யூரியாசிட்டி வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹோப்பை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கடைசி வரைக்கும் நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்போம். இது இவன் தான் பண்ணியிருப்பானோ, இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மூளைக்கு வந்து ஒரு அறிவு சொல்லியிருக்கோம்ல, இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தாக நம்மளாம் என்னை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நினைப்போம். ஆனால் கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் பார்க்குறப்போ தான் இவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் க்யூரியாசிட்டி தூண்டக்கூடிய படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் த்ரில்லர், எது இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு த்ரில்லர் வகையராக சொல்லுவேன். ஸோ வதந்தி 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெலோனி வந்து இருப்பாங்க. அவங்க வந்து மர்மமான முறையில் வந்து மரணம் ஆயிருப்பாங்க. அது யாருன்னு தேடி போகக்கூடிய ஒரு ஜேர்னியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து யார் அப்படின்னு தெரியறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அப்படிங்கிற மாதிரி ஷாக் வரும்ல. இங்கே வதந்தி 2 பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்மளுடைய எஸ்ஐயாக இருக்கக்கூடிய சசிகுமார் அவர்களுக்கு அவர் கையில் வந்து ஒரு கேஸ் வந்து கிடைக்குது. அப்போ அது ரிலேட்டடாக அவர் வந்து போய் பார்க்குறப்ப அங்கேருந்து இன்னொரு துப்பு கிடைக்குது. அங்கேருந்து அதோடைய முடிச்சு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒரு 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 கேஸில் வந்து கனெக்ட் ஆகுது. மணி அப்படிங்கிற ஒரு கேஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ தண்டனை குற்றவாளியாக இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய மணி தான் வந்து 2 கொலைகள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிறையில் வந்து இருக்கிறாரு. ஸோ நிஜமாவே மணி தான் பண்ணாரா அப்படிங்கிறப்ப மணி மேலே ஒரு பெரிய அனுதாபம் சசிகுமாருக்கு வருது. இல்லை, இந்த பையன் மேலே பார்க்குறப்ப ஒரு இன்னசென்ட் ஃபீல் இருக்குது அப்படின்றப்ப அந்த கோணத்தில் வந்து அந்த கேஸை பற்றின ஃபுல் இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணி ஃபைனலாக இறந்தது யார், அதை மணி தான் பண்ணாரா, என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறது தான் இந்த வதந்தி 2 இதோ சீரீஸோடைய கதை சுருக்கம். ஓகே, ரைட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வெப் சீரிஸ் பார்க்குறதுக்குலாம் ஒரு மைண்ட் செட் வரும். ஏன்னா நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்குறதுனால ஒரு எபிசோடை பார்ப்போம், அப்புறமா வந்து போயிட்டு கிச்சனில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம், இல்லைனா சமைச்சிட்டு வருவோம், இல்லை வெளியில் ஏதாவது வேலை ஜோலிகள் இருந்ததுன்னா போயிட்டு வருவோம். அப்புறமா முடிச்சுட்டு வந்து 2வது எபிசோடு உட்காருவோம். ஒரு நாளைக்கு ஒரு 3 எபிசோடு பார்க்க முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் 2 எபிசோடை பார்ப்போம். ஒரு 2 நாள் 3 நாள் கேப்பில் வந்து இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு ஓகேடா அப்படின்னு முடிப்போம். பட் சில வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் எபிசோடை பார்த்த உடனே ஒருவேளை நீங்கள் 2, 3 தாண்டி ஒரே நாளில் பார்த்துட்டிங்கன்னா அந்த என்டையர் எபிசோட்ஸை பார்க்காம உங்களால் வெளில போகவே முடியாது. சில சீரிஸ் மட்டும்தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சீரியஸாக வதந்தி 2 நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 4 எபிசோட்ஸ் மட்டும் பார்த்துடலாம், மிச்சத்தை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா நமக்கு தான் டைம் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். 4 எபிசோடு பார்த்த எனக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வம், ப்ளஸ் அவன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய க்யூரியாசிட்டியில் ஒரே நாளில் உட்காந்து மொத்த எபிசோடையும் பார்த்துட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கே வந்தேன். ஸோ அஸ் அ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு பார்க்குறது ஒரு கடமை. ஆனால் அதை தாண்டி யார் பண்ணியிருப்பாங்கங்கிற க்யூரியாசிட்டி ஏற்படுத்தினதில் கண்டிப்பாக வந்து டைரக்டருக்கு ஆண்ட்ரூ லூயிஸ்க்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குங்க. இந்த படத்தோட இந்த படம் ஏன்னா பேசிக்காக அதை பற்றி நம்ம பேசுகிறதுனால அந்த ஃப்ளோவில் வந்துடுது. இந்த சீரீஸில் வந்து டைரக்டருடைய ப்ரில்லியன்ஸ் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து தெரியுது. நல்ல சூப்பரான ஒரு ரைட்டிங்கு. நமக்கு கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டரை வந்து நம்ம பார்த்துட்டு சந்தேகமே படாத வண்ணம் வந்து நம்மளுடைய அறிவை வந்து அந்த அளவுக்கு மட்டும்தான் யோசிக்க வச்சுருக்காரு. நம்ம யாரெல்லாம் வந்து சந்தேகப்பட்டோமோ அவங்க எல்லாருமே வந்து பல்பு வாங்கினியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒவ்வொரு எபிசோட்ஸ்லேருந்து அடுத்த எபிசோடு கொடுத்த லீடாக இருக்கட்டும், அந்த 6வது எபிசோட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களாலே முடியாது, என்னடா இது கண்டே பிடிச்சாகணும், இது எப்படிதான் இன்னும் இப்படி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும்ல. ஸோ அந்த ஆர்வத்தையும் வந்து தூண்டுறதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து பர்ஃபெக்டாக இந்த சீரீஸ்க்கு வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இதில் வந்து காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சசிகுமார் உள்ளே வந்த உடனே நிறைய கம்பேரிசன்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு போயிட்டோம். இப்போ ப்ரீவியஸாக ஒருத்தர் ஒன்று பண்ணியிருந்தாருன்னா அவரு தான் வந்து கரெக்டாக இருக்கணும், அதை ரீப்ளேஸும் கிடையாது, அது ஒரு சீசன் முடிஞ்சு போச்சு. இப்போ அதை வந்து பேரை மட்டும் வச்சுட்டு இன்னொன்று பண்ணுறப்ப நமக்கு அந்த கம்பேரிசன் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. சசிகுமாரோடைய ஸ்டைல் யூனிக்காக இருக்கும், அது யாருக்குமே வராது.
நம்ம நினைப்போம் சசிகுமார் வந்து மணிங்கிற கேரக்டர் வந்து இன்னசென்ட்டாக பார்க்குறாருன்னா சசிகுமாரே இன்னசென்ட் தான் நமக்கு. அந்த இன்னசென்ட் ஃபேஸ் வந்து எப்படியாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடணும், இவனுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுத்துடணும், இதுக்கு பின்னாடி இந்த மிஸ்டரிக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்றதை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற தவிக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்னசென்சியோட சேர்த்த சில விஷயங்கள் வந்து சசிகுமாருக்கு மட்டுமே வரும். ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து போலீஸாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய போலீஸ் டைப்பில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு போலீஸு, இப்போல்லாம் ஒரு போலீஸ் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கதாபாத்திரத்தை வந்து கேரி பண்ணியிருக்காரு. எனக்கு சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மணி யஷ்வந்த் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து தமிழ் சினிமாவில் பல கதைகள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் இருக்குது. அதன் பிறகு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் வந்து கூடவே ட்ராவல் பண்ணுறதுல விவேக் பிரசன்னாவுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அவருடைய ஸ்லாங், அந்த வட்டார தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு முரண் இருந்தது. என்னடா இது இவர் மட்டும் நான் சிங்கில் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. 3-4 இதுலலாம் வந்து அந்த பிளேஸை வந்து அவர் வந்து ஆக்குபை பண்ண விதம், கவுண்டர்ஸ் மூலமாக அவர் கொடுத்த விதம். ஏன்னா அவர் வந்து சீரியஸும் கிடையாது, ஹியூமரும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அதை கேரி பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூடவே வர ஜார்ஜ் அவரும் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அதன் பிறகு வந்து அபர்ணா தாஸ் ஒய்ஃபாக வந்து பண்ணியிருந்தாங்க. டிபிக்கல் அவங்களுக்கு வந்து அதாவது இது உள்ள ட்ராவல் பண்ணக்கூடிய வேலை இல்லை அப்படின்னாலும் ஒரு கேரிங்கான ஒரு மனைவியாக அவங்களோட ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. உயர் அதிகாரியாக வந்து அனகா வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக உயர் அதிகாரி அப்படின்னாலே வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்க வந்து என்ன விஷயம் நல்லது பண்ணாவோ இல்லை நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணாலும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் எஸ்ஐ ஒருத்தர் வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு, ஒரு இன்ட்யூஷனில் சொல்கிறாரு அப்படிங்கிறத மதித்து கேட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரிகள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அனகாவுடைய ரோல், அவங்க ஹஸ்பண்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நல்லா நீட்டாக வந்து போகுது. ஸோ காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். யாரோட ரோலையும் வேஸ்ட் பண்ணலை. நம்ம வந்து சும்மா ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சவங்களெல்லாம் வந்து நீங்கள் 7வது 8வது எபிசோடில் தான் வந்து டைரக்டர் வந்து ராஜதந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பார். இவங்களை நம்ம பார்க்க கூட இல்லையே, கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த த்ரில்லருக்கு ஏற்ற ஒரு மியூசிக்கல் கொரியோகிராஃபியை வந்து பார்த்தீங்கன்னா சைமன் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய கியூரியாசிட்டியை வந்து தூண்டிகிட்டே இருந்தது. அடுத்த எபிசோடு என்னவா இருக்கும், யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய தூண்டுதலை வந்து சைமனுடைய இசையும் வந்து பெரும்பங்காக கொடுத்துருந்தது. ஸோ ஓவரால் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், டைம் கிடைச்சா பார்க்கலாம், இல்லை நமக்கு நேரம் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ மட்டும் பார்க்கலாம், இல்லை வந்து ஏதாவது வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம், சமைச்சிக்கிட்டே பார்க்கலாம், ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஆன் பண்ணி மொத்தமாக எல்லா எபிசோடையும் பார்க்கறதுக்கு உங்களுடைய கியூரியாசிட்டியை தூண்டுவதற்கேற்ற மாதிரியான ஒரு வெப் சீரிஸாக வந்து வதந்தி 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அது பார்த்து முடித்தோடனே ஓகேடா, நல்லதா, ஒர்த்தடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். கண்டுபிடிச்சி குறைகள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நமக்கே ஒரு சிலர் மேலே வந்து சந்தேகம் வருதில்ல, அவர் மேலெல்லாம் ஏன் வந்து அந்த கேரக்டருக்கு சந்தேகம் வரலை, அவனை ஏன் நம்புறாரு அப்படிங்கிற மாதிரியான ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, காமன் மேனோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து கவனிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக இருந்தது. தவிர மற்றபடி மேஜராக வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஏதாவது இருந்தது அப்படின்னா மேபி எனக்கு இந்த பாயிண்ட் வந்து பட்டது, நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வதந்தி 2 வெப் சீரிஸ்க்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களே சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் RJ Rovin. Bye bye.